ஹாய் மேலோஸ், டே 3 வெயிட் லாஸ் ரெசிபி பண்ணலாமா? நீங்கள் இப்போ தான் டயட் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பூஜா. என்னோட ஃபேவரட்டான டயட் ரெசிபியில் இதுவும் ஒன்று. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் டயட் இருக்கும்போது ரொம்ப பசிக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் ஹெவியாக பசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் தான் சாப்பிட்ணுன்னு தோணும். இதனாலேயே நிறைய டைம் நான் என்னோட டயட்டை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ்க்கு பதிலாக வேறு என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது தான் இதை எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நானா இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோமா? இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா அவல் தான். எனக்கு தெரிஞ்சு இதில் 2 கலரில் வந்துட்டு இருக்கும். ஒயிட் கலரில் ஒன்று, ப்ரௌன் கலர் அவல் ஒன்று இருக்கும். எங்கள் அம்மா மேக்ஸிமம் ப்ரௌன் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ஒயிட் கலர் அவல் தான் இருக்குது. இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். தென் சேம் குவான்டிட்டியில் நம்ம வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பொட்டேட்டோ கொஞ்சம், கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் 2 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு, எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இந்த 4 வந்துட்டு தேவை. தென் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, தென் ஒரு குட்டி லெமனை நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கல்லுப்பு, இந்த 3 வந்துட்டு வேணும். அவ்வளோதான். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடான அப்புறம் தாளிக்க வச்சுருந்த பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணி நல்லா அதோட கலர் பிங்க் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறமா புதினா, கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் இந்த தண்ணியில் தான் மிஸ்டேக் பண்ணுவேன். சேம் இந்த டைமும் அப்படி தான். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் ஊற்றுனேன், அப்படியே விட்டுருக்கலாம். எனக்கு ஏதோ பத்தாத மாதிரி இருக்கவும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் வேறு ஊற்றுனேன். பட் இந்த இடத்துல 1 கிளாஸே போதுமானது. பிகாஸ் எனக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் குழஞ்ச மணி ஆயிடுச்சு. தென் வெஜிடபிள்ஸை ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். தென் ஓப்பன் பண்ணால் தண்ணி நல்லா வற்றிடும். நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மணி வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா 1 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அவளையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தென் லெமனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் நான் இங்கே ஒன்று சொல்லணும். இது சாப்பிட்றதுனால நம்மளோட வெயிட் குறையும் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல. பட் நம்மளோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம டயட் இருக்கோம், சம்டைம்ஸ் பசிக்கும் போது ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த டைமில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் மற்றவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை பார்த்து தான் சாப்பிட தோணும். ஸோ அந்த டைமில் நான் பார்த்து பண்ண ஒரு சில டிஷ்ஷஸ் தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ்க்கு பதிலாக நான் இதை வந்து சாப்பிட்றதுனால எனக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. அண்ட் நீங்களும் இப்போ தான் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.